ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரபி விலாக்ஸ். இன்னைக்கு வந்துட்டு வீக்கெண்ட் விலாக் பார்க்கலாம் வாங்க. கத்தாரில் வந்துட்டு ஃப்ரைடே தான் வீக்கெண்ட். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்துட்டு நாங்கள் மலபார் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். இந்த சிக்கன் பிரியாணியோட என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ரைத்தா, அப்புறம் ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு பாயாசம். ஊறுகாய் வந்துட்டு பீட்ரூட் ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. எப்போதும் ரைத்தா தான் கொடுப்பாங்க, ஆனியன் ரைத்தா. இன்னைக்கு அதுக்கு பதிலாக ஏதோ புதுசாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. ஈவினிங் போல கிளம்பி நாங்க வெளியில போனோம். அப்ப வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு, ஒரு மாலுக்கு போனோம். அங்க போயிட்டு மெக்டில அ ஐஸ்கிரீம் வாங்குனோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்துட்டு ஒரு சஃபாரி மாலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்காக. கத்தார் பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். இங்க வந்துட்டு நம்ம ஊர் மாரி கலர் கலராலாம் பெயிண்ட் வந்துட்டு அடிக்க முடியாது. எல்லா பில்டிங்குமே சரி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே சரி. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு லைட் கலர், லைட் எல்லோ கலர் இல்ல வந்துட்டு ஆஃப் ஒயிட் அந்த கலர்ல தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இது தெரியும் அரப் கண்ட்ரினாலே இங்க எவ்ளோ வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கும்னு. இப்போ லைட் கலர்ஸ்னா வந்துட்டு வெயில வந்துட்டு அப்சார்ப் பண்ணாது. அதனால தான் வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு அடிக்கிறாங்க. நம்ம டார்க் கலர்ஸ் வந்துட்டு அடிக்க முடியாது. அதுக்கு வந்து தனியா வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். லைட் கலர்ஸ் வந்து ஹீட்ட அப்சார்ப் பண்ணாதுன்னு கிடையாது. டார்க் கலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியா தான் வந்துட்டு ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ணும். அப்புறம் இங்க வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு ஸ்பீடாலாம் போ முடியாது. ஸ்பீட் கேமரா வச்சிருப்பாங்க. அதுல அடிச்சிருச்சு அப்டின்னா, நமக்கு வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைனலா வந்துட்டு சஃபாரி மால் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு போனோனே நாங்க வந்துட்டு, அம் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாரி. இப்ப விண்டோ ஷாப்பிங்னா வந்துட்டு உள்ள போயிட்டு சும்மா வந்துட்டு வாங்காம பார்த்துட்டுருப்போம். ஆனா, அதுலயும் நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணேன். எப்படின்னா, கடைக்குள்ளேயே போகாம வெளியிலேயே நின்னு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்துட்டு சும்மா ஜுவல்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த சஃபாரி மால்ல வந்துட்டு இந்தியன் கிராசரிஸ் எல்லாமே கிடைக்கும். இப்ப மத்த மால் போனீங்கன்னா, அ அரபி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனா, இங்க வந்து ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்க வந்து கிராசரிஸ் எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்கிற முருங்கக்கா, வாழைக்கா அந்த மாரி எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். அதனால ஃபுல்லா எல்லாருமே இங்க தான் வருவாங்க. எல்லா வாரமுமே வந்துட்டு இங்க கூட்டமா தான் இருக்கும். அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த டைம் எந்த ஆஃபருமே போடல. லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ ஓணம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து எந்த ஆஃபருமே இல்ல. ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து டின்னருக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு மிக்ஸ்டு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பரோட்டா, பார்பிக்யூ எல்லாமே வாங்கியிருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன நான் வாங்கியிருந்தேன்னு சொல்றேன். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பெயிண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டிக்கு டைப்ல வாங்கியிருந்தேன். சரி சும்மா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா இங்க ஃபேஸ் பெயிண்டிங் வந்து நெறைய லைக் பண்ணுவாங்க. எல்லா மால்லயுமே வந்துட்டு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுவாங்க. சரி சும்மா பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் மஷ்ரூம், அப்புறம் வந்துட்டு இந்த பாகக்கா சிப்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் பனானா இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆனியன், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் வாங்கியிருந்தோம். அப்புறம் முருங்கக்கா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு மத்த இடத்துலலாம் அவ்வளவா நான் பார்த்ததில்ல. சஃபாரி மால்ல தான் எப்போதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க கீரை வாங்கியிருந்தேன். அப்புறம் கிரேப்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரஸ்க்கு, மிக்சர் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க வந்துட்டு கிடைக்கும். ஆனா வந்துட்டு நம்ம ஊர் மாரி ஃப்ரெஷ்ஷா பேக்கரியில எப்படி கிடைக்குமோ அந்த மாரிலாம் கிடைக்காது. யாராவது இப்படி கொண்டு வந்தா உண்டு. எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் அவ்வளோ பிடிக்காது. ஆனா பாதுஷா வந்துட்டு பிடிக்கும். அவங்க வந்துட்டு மிக்ஸ்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தம்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு எங்க ஊர்ல ஃபேமஸ் பேக்கரி. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.